வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்மளோட டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி யூனிட் 10ல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சமச்சீர் புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ நம்ம இப்போ கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி இது ஃபார்முலா. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா PNR/100. ஹியர் P denotes principal. ஸ்டார்டிங்கில் பாரோ பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் P பிரின்சிபல். N என்ன அப்படின்னா நம்ம இயர், N வந்து இயர் டைம் பீரியட். தென் R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இவ்வளோதான். இதில் இருந்து தெரிஞ்சதுன்னா P பிரின்சிபல் அமௌண்ட், எவ்வளோ இயர்ஸ், R தெரிஞ்சதுன்னா நம்மளால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்துட்டோம் வீடியோவில். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹35,000 at 9% per annum for 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சன் வந்து ₹35,000 பாரோ பண்ணுறாரு. ஸோ அப்போ இதான பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்க முடியும், 35,000. தென் நெக்ஸ்ட்டு 9% per annum. ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 9% கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா 2 years. ஸோ அதுதான் N. P தெரியும், R தெரியும், N தெரியும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, PNR/100. ஓகே, பியோட வேல்யூ என்ன, 35,000. தென் என்னோட வேல்யூ என்ன, 2 years. R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 years. டிவைட் பை 100. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 350 × 2 × 9 இருக்கும். 350 × 2 வந்து 700. 700 × 9. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 7 6300. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை எழுதுங்க. அது எல்லாம் அந்த என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் இருக்கான்னு பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, த நெக்ஸ்ட்டு Aravind borrowed a sum of ₹8,000 from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஆகாஷ் அப்படின்ற பர்சன் கிட்டே இருந்து அரவிந்த் வந்து சம் ருபீஸ் வந்து பாரோ பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னா 8,000 rupees வந்து பாரோ பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதானே வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்க முடியும். சம் கொடுத்துருக்காங்க 8,000 rupees. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆகாஷ் கிட்டேருந்து பாரோ பண்ணுறாரு, 7%. தென் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 2 yearsல எவ்வளோ பே பண்ணுறாரு. ஸோ N வந்து 2 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, தென் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஓகே, நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், PNR/100ன்னு யூஸ் பண்ணுவோம். அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அமௌண்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட் இனிஷியலாக எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காரு, அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா வரதான் அமௌண்ட். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அமௌண்ட்டு ப்ளஸ் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தா வரதான் அமௌண்ட். ஓகே, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் தான் அந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணி நம்மளால் அமௌண்ட் கால்குலேட் பண்ண முடியும். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷினும் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பியோட அமௌண்ட் என்ன அப்படின்னா 8,000. ஓகே, தென் N எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க, N எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 yearsன்னு கொடுத்துருக்காங்க. R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 100.
ஓகேவா? these two zeros get cancelled. So 80 into 6 80 into 2 வந்து 160 divided by 7. So 0 2 1 1. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா 1120 கிடைக்குது. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1120. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்னா அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் I, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? இனிஷியலாக எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காங்க? 8000 rupees பாரோ பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1120. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 9120 நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகே ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட். Sheila has paid simple interest on a certain sum for 4 years at 9% per annum is 21,280. Find the sum. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷீலான்ற பர்சன் வந்து சம் ருபீஸ் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, எவ்வளோன்னு தெரியலை. சர்டன் 4 இயர்ஸ்க்கு வந்து சர்டன் அமௌண்ட்டை வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்க்கு அப்படின்னா 9.5% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் அவங்க அட் எண்ட் ஆஃப் 4 year எவ்வளோ எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 21,280 rupees பே பண்ணுறாங்க. நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இனிஷியலாக ஷீலா வந்து எவ்வளோ பாரோ பண்ணியிருந்தாங்க அதுதான் நமக்கு கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? கொஷின் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு ஷீலா வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியலை. என் வந்து 4 yearsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5%. at the end of 4 year அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 21,280 rupees பே பண்ணுறாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பிரின்சிபல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணுறது? சம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியும்? 21,280 rupees is equal to P தெரியுமா? தெரியாது. ஸோ ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி Pனே எழுதிருங்க. N வந்து எவ்வளோ? 4 years. R எவ்வளவு? 9.5% divided by 100. ஓகே, தென் 21,280. ஸோ இந்த 100 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. தென் டிவைட் பை ஸோ 4 into 9.5 என்ன வரும்? 38 வரும். அந்த 38 இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு P ஆகிடும். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன கிடச்சிருக்கு? 21,280 into 100 divided by 38 is equal to P. இப்போ நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னா 17 times வரும். இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னா 1 0 6 2s are 12 4 times 0 times கிடைக்கும். ஓகே, இப்போ 17 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 1 time, அடுத்தது 106னா 5 times வரும். 5 17 வந்து 95 கிடைக்கும். ரிமைனிங் 11 இருக்கும். அப்போ 114 ஆகிடுமா? 114னா எத்தனை டைம்ஸ் வந்து 6 times வரும். அடுத்தது 6 times வரும். ரிமைனிங் இருக்கிற 0. ஓகே, அப்போது என்ன கிடச்சிருக்குன்னா 560 into 100 கிடச்சிருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தானே வரும். இஸ் ஈக்குவல் டு P. ஸோ ஷீலா வந்து இனிஷியலாக பாரோ பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 56,000. ஸோ இந்த 56,000க்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க 21,280. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாஷா borrowed rupees 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid rupees 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? ஓகே, பாஷான்ற பர்சன் வந்து இனிஷியலாக எவ்வளோ ருபீஸ் வந்து பாரோ பண்ணுறாரு பேங்க்லேருந்துன்னா 8,500 rupees. எண்ட் ஆஃப் 3 years 3 வருஷம் கழிச்சு அவர் எவ்வளோ பே பண்ணுறாருன்னா 11,050 rupees பே பண்ணுறாரு. ஓகேவா? இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 years கொடுத்துருக்காங்க. இது வந்து P, இது வந்து அமௌண்ட்டு. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா R வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்னா என்ன?
அப்படின்னு தான் கேட்குறாங்க. கொஷின் புரிஞ்சுதா உங்களுக்கு? பாஷான்ற பர்சன் 8500 ருபீஸை வந்து பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறாரு. 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ பே பண்ணுறாருனா 11,050 ருபீஸ் பே பண்ணுறாரு. இதோட எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் பாரோ பண்ணியிருப்பார், இதானே கொஷின். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே, கொஷின் புரிஞ்சது தானே எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு simple interest is equal to PNR by 100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே பார்த்துட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இனிஷியலாக எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காரு, ஃபைனலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா நம்மளால் ஈஸியாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியும் இல்லையா? லாஸ்ட்டாக எவ்வளோ பே பண்ணாரோ அந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பாரோ பண்ணாரோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு தெரிஞ்சிடும். 11,050லேருந்து 8,500 ருபீஸை நீங்கள் பாரோ சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 11,000. ஓகே, 2,550 கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2550. ஓகே, இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்னா என்ன? இனிஷியலாக எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காரு? 8,500 ருபீஸு. தென் என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? என் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆர் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஆர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிவைட் பை 100. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 4 ஜீரோஸுமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2550 இஸ் ஈக்குவல் டு 85 இன்ட்டு 3ன்னு இருக்குமா? இது 3 டேபிளில் சரி, இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 7 டைம்ஸ் கிடைக்கும். இது என்ன வரும்னா 5 5 25 1 0 கிடைக்கும். இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 3s 3, 1 டைம், நெக்ஸ்ட்டு வந்து 1 3s 3, 170 வரும். 1 டைம் 21, ரிமைனிங் 2 இருக்கும். 7 டைம்ஸ் 0. ஓகே, இப்போ இங்கே 7 இருக்குது, 17 இருக்குது. 1 டைம் 117 0. ஸோ ஆர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 10% கிடைக்கிது. திரும்ப இது ஒரு வாட்டி கிளியராக போடட்டுமா? ஓகே, 2,550ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 8,500 ருபீஸ் வந்து பி 3 இயர்ஸ், ஆர் வந்து தெரியாது, டிவைட் பை 100ன்னு இருந்தது. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கெட் கேன்சல். இது என்ன வந்துச்சு? கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 17 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 5s 25, 1 5s 5 0. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s 3, 1 3s 3, ரிமைனிங் 2, 7 3s 21 0, 117 is 17, 1 times 17, R is equal to 10%. Okay. Okay, then next வந்து 5th sum நான் போடுறேன். 6th sum வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் யாருக்காவது வரல அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், அதனால தான் அது ஜஸ்ட் உங்களை போட சொல்கிறேன். 5 நான் போடுறேன், 6 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே, in what time will rupees 16,500 amount to 22,935 at 13% per annum? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டைம் கேட்குறாங்க. ஸோ என்க்கு வந்து கேல்குலேட் பண்ணோம். ஒரு அமௌண்ட் வந்து இப்படி இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டு ஃபைனலாக பே பண்ணும்போது 22,935 ருபீஸ் ஆகுது. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 13. ஓகேவா, 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தர் பாரோ பண்ணுறாரு. எவ்வளோ பாரோ பண்ணுறாருனா 16,500 ருபீஸ் பாரோ பண்ணுறாரு. அட் த எண்டில் அவர் எப்படி பே பண்ணுறாருனா 22,935 ருபீஸை வந்து பே பண்ணுறாரு. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் வந்து கடன் வாங்குறாருன்னா 13%. நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? என் வந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் திரும்ப ஃபார்முலா எழுதுறது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த ஃபார்முலாவில் நம்ம ரொம்ப ஃபெமிலியராக இருப்போம். ஸோ அது நல்லா எழுதுகிறேன், திரும்ப எழுதுகிறேன்னு நினைக்க வேணாம். ஓகே, தென்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, 2 அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காங்க, தென் எண்டில் என்ன அமௌண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து பண்ண முடியும். 22,935 ருபீஸ்லேருந்து 16,500 ருபீஸை சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 5 3 4 6 6,435 ருபீஸ் கிடைக்கும். என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? பாரோ பண்ணது எவ்வளோ, ஃபைனலாக பே பண்ணுறது எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதில் சப்ராக்ட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். தென் பி வந்து தெரியுமா? எஸ் தெரியும். 16,500 ருபீஸ் தெரியும். அடுத்தது இன்ட்டு என் எவ்வளோ இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, என் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ என் அப்படியே எழுதிருங்க. தென் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. 0 0 0 0 கெட் கேன்சல். ஓகே. தென் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 times 3 times 1 2 8 7. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 11ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இல்லை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 1 1 3 டேபிளில் பண்ணோன்னா 4 3s 12 2 times remaining 9. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 11 இருக்கு இல்லையா, 11 அப்படின்னா எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 13ல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 11ல் பண்ணிங்கன்னா 1 time 3 remaining 9 39 கிடைக்கும். ஸோ 1 time 3 time. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக தானே இருக்கும். ஸோ போட்டிங்கன்னா n is equal to 3 yearsன்னு கிடைக்குது. திரும்ப போடணுன்னா 6 4 3 5ஐயும் 16,500 into n into 13 divided by 100. இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 33 வரும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 8 7 கிடைக்கும். அதுக்கேன் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 times வரும். இது என்ன வரும்னா 4 2 9 கிடைக்கும். இப்போது திருப்பி 11ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 39 times கிடைக்கும். இதை 13ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 3 time. ஸோ n is equal to 3 years கிடைக்கும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் 6th வந்து உங்களே ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு 7th question. A sum of rupees 48,000 was lent out at a simple interest, and at the end of 2 years and 3 months the total amount was rupees 55,560. Find the rate of interest per year. ஓகே. இதுவுமே உங்களே ட்ரை பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். பி வந்து 48,000 கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் 2 years 3 months. ஓகே. 3 months அந்த மாதிரி இருக்குனால நானே போடுறேன். ஓகே. இந்த டோட்டல் அமௌண்ட் வாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஓகேவா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கேல்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டாக எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காருன்னு தெரியுது, லாஸ்ட்டாக எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. அப்போது 55,560லேருந்து 48,000 ருபீஸை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 5 7. ஸோ 7,560 கிடைக்கும். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 7,560. இனிஷியலாக எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காரு? 48,000. ஓகே.
தென் நெக்ஸ்ட்டு n எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 இயர்ஸும் 3 மந்த்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸும் 3 மந்த்ஸ்னால் 3/12 ஓகேவா. 1 டைம் 4 டைம். ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9/4 கிடைக்கும். 4 இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது 9/4 மந்த்ஸு இன்ட்டு ஆர் நமக்கு தெரியாது, ஆர் டிவைட் பை 100. இப்போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆர் திரும்ப ஒரு வாட்டி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பி வந்து 48,000 ருபீஸு. n வந்து என்ன அப்படின்னா 9/4. எப்படின்னா 2 இயர்ஸும் 3 மந்த்ஸு. அந்த 3 மந்த்ஸ் எப்படி எழுதலாம்? 3/12ன்னு எழுதலாமா? 1 டைம் 4 டைம். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது என்ன பண்ணுவோம்? 8 1 9, 9/4 கிடைக்கும். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி கிடச்சிது. ஆர் தெரியாது, டிவைட் பை 100. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா, லெஃப்ட் ஆர் ரைட் என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு 7560 இருக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 7% வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு 7% வருதான்னு. இது கேன்சல் தானே, நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ ரிமைனிங் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 7% வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, த நெக்ஸ்ட்டு எ பிரின்சிபல் பிகம்ஸ் 17,000 at a rate of 12% in 3 years. Find the principal. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாகுது அப்படின்னா 17,000 ஆகுது. அப்போ இது என்னவா இருக்கும்? அமௌண்ட். ஓகே, கரெக்ட். ஆர் வந்து என்ன 12%ன்னு கொடுத்துருக்காங்க. n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். பி தான் வந்து 17,000 ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% கொடுத்துருக்காங்க. n வந்து 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிரின்சிபல் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ பிரின்சிபல் இதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ இப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா. இதில் பி ஓகே, ஐனா என்ன? பிஎன் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. பி எவ்வளோ எடுத்துட்டா 1 ப்ளஸ் என்ஆர் பை 100. ஏன்னா அதில் ஐலேயும் ஒரு பிஎன்ஆர் வரும். ஸோ அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் என்ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பவும் போடுற மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதுனீங்கன்னா பிஎன்ஆர் பை 100. இதில் நமக்கு பி தெரியாது. பி தெரியலை அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ண முடியாது. இது கண்டுபிடிக்க முடியாது, இது கண்டுபிடிக்க முடியாது. 2 வேல்யூ தான் தெரியும், ரிமைனிங் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2 வேல்யூ தெரியாது அப்படின்னா சால்வ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஓகே. இப்போ பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா, 17,000. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியாது, பி அப்படியே எழுதிடலாம். 1 ப்ளஸ் என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? n வந்து 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12%ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். இது வந்து 50 டைம்ஸ் கிடைக்கும். இது 3, இது 25. ஸோ இதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 17,000 is equal to P into 1 plus 9 by 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. இப்போது 17,000 is equal to P
இது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 into 25 plus 9 வந்து 34/25 இந்த மாதிரி கிடைக்குதா. இதில் இருந்து 17,000 into 25 divided by 34 is equal to P வருமா. 17 ones are 17, 17 twos are 34, ரிமைனிங் என்ன இருக்கும் 1 time. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 500 times கிடைக்கும். ஸோ 25 into 5 125 ரிமைனிங் 00. ஸோ P என்ன கிடச்சிருக்குன்னா 12,500 rupees கிடச்சிருக்கு. ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஸோ இது 3 கொஷினுமே ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லிடுறேன், ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். த இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ பிரின்சிபல் ஆஃப் ருபீஸ். ஸோ இதுதான் P கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஈஸியாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் சர்டன் பீரியட். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஈஸியாக வந்து நமக்கு தெரியும் இல்லையா, P + I = Aன்னு போடுங்க. அதுக்கப்புறம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதுலேருந்து I கால்குலேட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும், அவ்வளோதான். த நெக்ஸ்ட் 10th சம் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த. ஸோ இதில் என்ன ஆன்சர்னு பாருங்கள். இதுக்கு ஈஸி தான் இது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் ₹1000 ஃபார் 1 year at a rate of 10% interest per annum. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் ₹1000 ஃபார் 1 year. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000 rupees கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. தென் 1 yearன்னு சொல்லியிருக்காங்க. இயர் வந்து 1 year. அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு தெரியும் இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் நம்மளுடைய PNR/100 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. The next, which among the following the rate of interest yields on a. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் ₹2000 ஃபார் 1 year. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, P பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 2000 rupeesன்னு. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, இயர் வந்து 1 yearன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு அதே ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ கிடைக்கும். இல்லை என்ன ஆன்சர்னு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு சம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சம் கொடுத்துருக்கேன். தென் ஆன்சர் இதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இது 7th சம் வந்து என் ஆன்சர் R = 7 வருதான்னு செக் பண்ண சொன்னேன். தென் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் சேலஞ்ச் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இதையும் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது நமக்கு எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா புக்கில் செக் பண்ணணுன்னா பாருங்கள். 7th term 3ல் இருக்குது. ஓகேவா. 7th standard நியூ புக்கில் இருக்குது. நியூ புக்கில் ஓல்டு புக்லேயும் இருக்குது. அது நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க ப்ராப்ளம்ஸு. ஸோ இது நியூ புக்கில் இருக்கிற ப்ராப்ளம். அதுவுமே கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.